ஹாய், இன்னைக்கு நம்ம வெஜ் குருமா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அது ஒரு ஸ்மால் குக்கர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்ததும் ஒரு சின்ன 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதில். அந்த தக்காளியுமே நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தேவையான காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்க்குற காய்கறிங்க பார்த்திங்கன்னா, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3 காய்கறி சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிய வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மசிய வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்து மசிய வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க காய்கறிங்க எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேங்க. எல்லா காய்கறிகளுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச கறி குழம்பு மசாலா ஒரு ஒரு சின்ன கரண்டியில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். ஓகேங்க, இப்போ கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். இதில் ஒரு பத்தை தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு, பாப்பி சீட்ஸ் ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் குருமாவோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 விசில் மட்டும் விட்டு நீங்கள் இறக்குங்க. ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுங்க. இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்தியும் குருமா பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.